அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் தலைவர், மர வளர்ப்புத்துறை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். தொடர்பு நம்பர் 94455845, அதாவது 9443505845. நம்ம துல்லிய பண்ணைய தேக்கு மர சாகுபடி என்ற தொழில்நுட்பத்தை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மூலமாக விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த விவசாயிகள் இந்த தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதன் ஒரு பகுதியாக இப்போ நீங்கள் தேக்கு மரம் நடும்போது ஆரம்பத்தில் 3 களைகள் எடுக்கணும். அதாவது நம்ம நட்ட உடனே செடியை விட களைகள் ரொம்ப அதிகமாக வந்துடும். அப்போ களை மேலாண்மை ஆரம்பத்தில் ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம களை எடுக்கணுங்கிறது அது அதிக செலவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம 10 அடிக்கு 10 அடி இடைவெளி போட்டோம். அதாவது வரிக்கு வரியும் சரி, வரிக்கு உள்ளேயும் சரி, நாற்றுக்கு நாற்று சரி, 10 அடி இடைவெளி போட்டு நட சொல்கிறோம். 10க்கு 10 இடைவெளின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 10க்கு 10 இடைவெளி கொடுக்கும்போது நாற்றுக்கு இடையில களை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு பகுதியாக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்படி ஈஸியாக டிராக்டரை வச்சு ஆள்களுடைய செலவை கம்மி பண்ணி பண்ணுறதுன்றதான் இந்த தொழில்நுட்பம். இதில் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை வச்சு நம்ம உழுகிறப்போ இந்த பயிர்களுக்கு இடையில இருக்க களை ஈஸியாக போயிடும். அப்படிங்கும்போது நமக்கு அந்த கண்ணை சுற்றியில் இருக்க களைகளை மட்டும்தான் நம்ம எடுக்க வேண்டியது வரும். பார்த்திங்கன்னா கண்ணுக்கு சுற்றி இருக்க களைகளை மட்டும் நம்ம ஆளை வச்சு எடுத்துடலாம். கண்ணுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி உழுதுக்கிடலாம். அதாவது 2 வரிக்கு இடையில நம்ம உழுதுக்கிடலாம். இப்போ நீங்கள் உழுகிறது பார்த்திங்கன்னா நல்லா இந்த 5 மோல்டு கலப்பன்னு சொல்லுவாங்க, 5 டைன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மாதிரி 5 டைன்ஸ் உழுகும்போது நல்ல ஃபைன் டில்ட்டாக, அதாவது நல்ல பொழுன்னு சாயில் வந்துடும். இந்த சாயில் பார்க்குறீங்களா, அது வீடியோவில் காமிக்கிறேன். சாயில் நல்லா புரட்டி போடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வேறு உறிஞ்சிற சல்லி வேறு இந்த மாதிரி மண்ணை நல்லா லூஸ் பண்ணும்போது வேறு உறிஞ்சிற சல்லி வேறு நிறைய பெருகும். மேலும் சின்ன பொதுவாக விவசாயிகள் மத்தியில் என்னென்னா, நம்ம உழுகக்கூடாது அப்படின்பாங்க. சட்டி கலப்பை வச்சு உழுகக்கூடாது. நம்ம பெரும்பாலும் இந்த 5 கலப்பை வச்சு உழுகிறப்போ ஒன்று களை போயிடும், சாயில் நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி உண்டாகும். களைகள் முக்கியமாக போயிடும். பார்க்குறீங்களா, நல்லா உழுதுட்டோம். நல்லா உழுதோடனே இந்த ஃபீல்டு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஓட்டின ஃபீல்டு. இதில் ஃபுல்லாக களைகளே இல்லாமல் இருக்குது. இதுலேயும் பாருங்களேன், முக்கியமாக செடிகளுக்கு நடுக்கு இடையில கீழே அந்த களைகள் இருக்கும். இந்த மாதிரி களைகளை மட்டும் நீங்கள் ஆளை வச்சு எடுத்து விட்டால் போதும். இங்கே பாருங்கள், களைகள் இருக்கா, இந்த மாதிரி செடியை சுற்றி தான் இருக்கும். அப்போது ஒரு 90% களைகளை நீங்கள் எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டிங்கன்னா நல்லா நீட்டான உங்களுக்கு களையே இல்லாத ஒரு இதை ஏற்படுத்திட முடியும். இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். ஏன்னா விவசாயிகள் மர விவசாயம் பண்ணும்போது அதிக முதலீடு செய்ய முடியாது. ஏன்னா நெடுங்கால பயிர்னால உங்களுக்கு களை எடுக்கிறது அடிக்கடி உங்களுக்கு கூலியால் செலவு அதிகமாக வரும். கூலியால் செலவு அதிகமாக வர்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு பயிரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அந்த வழியில் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம உபகரணங்கள், மெக்கனைசேஷன் சொல்லுவோம், உபகரணங்களை கொண்டு ஈஸியாக களை எடுத்துட்டோம்னா இந்த துல்லிய பண்ணைய தேக்கு மர சாகுபடி ஒரு தகுந்த ஒரு உகந்த தொழில்நுட்பமாக மக்களுக்கு மாறிக்கின்றிருக்கு. மேலும் விவரங்களுக்கு நிறைய வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இது மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு அப்பப்போ நான் கொடுப்பேன். இது எங்களுடைய ஆராய்ச்சி பண்ணை. இந்த ஆராய்ச்சி பண்ணையில் நீங்கள் பார்க்குறது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இது ஒரு விளக்க பண்ணையாகவே இருக்குது. விவசாயிங்க இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல குரோத் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதம் தான், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வந்துருச்சு. அந்த 10 அடி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த ஒரு பிடிச்சி நிற்கிறார் பார்த்திங்களா, 10 அடி வந்துருச்சு. இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்துங்க. மேலும் தகவலுக்கு, தொடர்புக்கு, விளக்கத்துக்கு பேராசிரியர் மற்றும் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் தலைவர், மர வளர்ப்புத்துறை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். ஃபோன் 9443505845, அதாவது 9443505845. மிக்க நன்றி.